நம்ம பார்க்கக்கூடியது வந்து கற்பூர பரிகாரம். கற்பூரம் வந்து அவ்வளோ ஒரு பெரிய நெகட்டிவிட்டி ரிமூவ் பண்றது. நம்ம எங்க போனாலும் கற்பூர வழிபாடு பண்ணுவோம், இல்ல கற்பூர தொட்டு கும்பிடுறது, எல்லா கோயிலுக்கு போனாலும் கற்பூரம் ஏத்துவாங்க, வீட்டுல கற்பூரம் ஏத்துவோம். இது ரொம்ப சூப்பரான ரெமெடி, ஈஸியா நம்ம பண்ணக்கூடிய ரெமெடி, இன்ஸ்டன்டா சேஞ்சஸ் பார்க்கக்கூடிய ரெமெடி கற்பூரத்துல எல்லாம். ஸோ அதுக்குண்டான பரிகாரம் தான் பார்க்க போறோம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கடன் தீர்றதுக்கு உண்டான கற்பூரத்தினால பண்ணக்கூடிய பரிகாரங்கள். கடன் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள் தீர்றதுக்கு, பண ரீதியா உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் தீர்றதுக்கு, அடுத்தவங்கனால ஏதாவது பண சம்பந்தப்பட்டமா உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துறாங்கன்னா அது கிளியர் ஆகிறதுக்கு எல்லாமே இந்த பரிகாரம் உங்களுக்கு ரொம்ப பெஸ்டா ஒர்க் ஆகும். இது என்னென்னன்றத சொல்றேன். இது வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பணம் அட்ராக்ட் பண்றதுக்கு ஸ்டெடியா ஒரு கன்சிஸ்டண்டா இந்த மாசம் இந்த பணம் எனக்கு இவ்வளவு வரும் அப்படின்னு அந்த ஒரு பண ஈர்ப்பு நமக்கு பெட்டரா ஏற்படுத்திக்கிறதுக்கு இந்த பரிகாரம் பண்ணலாம். இதுக்கு வந்து என்ன பண்ணணும்ன்றத ஃபர்ஸ்ட் சொல்றேன். டெய்லியும் நைட்டு 2 கற்பூரம் நீங்க ஏத்துங்க. இந்த 2 கற்பூரம் நீங்க ஏத்துறப்போ சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா, ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக, ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக அப்படின்ற சாண்டிங்க 11 தடவை சொல்லி 2 கற்பூர கட்டிகள் வச்சு நீங்க ஏத்திட்டு, உங்களுக்கு எப்பவுமே பண வரவு இருந்துட்டே இருக்கணும், உங்களோட மணி ஃப்ளோ உங்ககிட்ட வந்து பெட்டரா வரணும், ஈஸியா வரணும், எதிர்பார்த்த மாதிரி வரணும்ன்ற இன்டென்ஷன் வச்சு டெய்லியும் நைட்டு இது ஒரு ப்ராக்டிஸாவே நீங்க பண்ணுங்க. உங்களோட இன்டென்ஷன் வந்து ரொம்ப நாளால கூடிய சீக்கிரத்துல வந்து அதுக்குண்டான ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். இது ஒரு பரிகாரம். அடுத்த பரிகாரம், இது 2வது பரிகாரம். இது எதுக்காக அப்படின்னா, இது எல்லாமே பணம் ஓரியன்டானது அப்படின்னாலும் இது பர்டிகுலரா இதை தனித்தனியா சொல்றேன். இது வந்து உங்களோட சேவிங்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு, உங்களோட மாசம் சேவிங்ஸ் இவ்வளவு இருக்கு அப்படின்னா அது வந்து இன்னும் உங்களோட மாசம் நீங்க வந்து 5000 ரூபாய் சேவ் பண்றீங்க அப்படின்னா அந்த 5000 ரூபாய்க்கு இடத்துல 7000 ரூபாய் சேவ் பண்றது, 6000 ரூபாய், 8000 ரூபாய் சேவ் பண்றது, அந்த மாதிரி உங்களோட சேவிங்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இந்த பரிகாரம் பெஸ்டா இருக்கும். இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த பரிகாரம் பண்ணணும். இது எப்படி பண்ணணும்னு சொல்றேன். உங்களோட வீட்டுல பண்றது இது. ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுல் வந்து வெள்ளியில இருந்துச்சுன்னா இன்னும் சிறப்பான விஷயம். வெள்ளியில வைக்க முடிஞ்சதுன்னா இது ரொம்ப அருமையான, ரொம்ப சூப்பரான பணஈர்ப்பை ஏற்படுத்தக்கூடியது. அந்த வெள்ளி பவுல் சப்போஸ் இல்லை அப்படின்னா கண்ணாடி பவுல் வச்சுக்கோங்க. இந்த பவுல்ல கொஞ்சோண்டு அரிசி போட்டுக்கோங்க. அரிசி போட்டு அதுக்குள்ள வந்து கொஞ்சோண்டு இதை வந்து வச்சிருங்க. என்ன சொல்ற, கற்பூரத்தை வந்து அந்த அரிசியிலேயே வச்சிருங்க. அதுவே எவாப்ரேட் ஆயிடும். அது எவாப்ரேட் ஆகிற வரைக்கும் இது அப்படியே வச்சிருங்க. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நீங்க பூஜை ஷெல்ஃப்ல வச்சு நெய் விளக்கு ஏத்தி பூஜை பண்ணிட்டு இந்த பவுலை கொண்டு உங்களோட வீட்டுல நார்த் டைரக்ஷன்ல வச்சிருங்க. அந்த கற்பூரம் எவாப்ரேட் ஆகிற வரைக்கும் அது பாட்டுக்கு அப்படியே இருக்கட்டும். அந்த அரிசி நீங்க போட்டு வச்சிருக்கீங்கல்ல, அது வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம், அது எவாப்ரேட் ஆனதுக்கு அப்புறம் அந்த அரிசியை வந்து பேர்ட்ஸுக்கெல்லாம் போட்டுருங்க. எங்க வாய்ப்பு இருக்கோ பேர்ட்ஸுக்கு அந்த மாதிரி கொடுத்துருங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதை வந்து ஃப்ரெஷ்ஷா புதுசா வச்சுட்டே வாங்க. அந்த கற்பூரத்தை ஏத்த வேண்டாம், அப்படியே வச்சிருங்க. அதுவே எவாப்ரேட் ஆகும், கரைஞ்சிரும் காத்துலயே. அதே மாதிரி குழந்தைகள் இருக்காங்கன்னா அந்த இடத்துல சேஃபா கீழே வைக்காதீங்க, மேலே வைங்க. ஏன்னா அவங்க தெரியாம வாயில் எடுத்து போட்டுக்குவாங்க. ஸோ மேலே கை கெட்டாத தூரத்துல ஒரு பக்கம் நார்த் டைரக்ஷன்ல வச்சிருங்க. ஓகே, பிஸ்னஸ் பண்ற இடத்துல லாசஸ் இல்லாம பிஸ்னஸ் பண்றதுக்கு, லாசஸ் குறையறதுக்கு,
அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ற இடத்துல பண்றதுக்கு உங்களோட பிஸ்னஸ் பிளேஸ்ல நீங்க ஒவ்வொரு நாள் கடை மூடுறதுக்கு முன்னாடியும் அது கம்ப்ளீட்டா அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு முடிக்க போறீங்க அப்படின்ற டைம்ல நீங்க வந்து ஒரு 2-3 கட்டி கற்பூரத்தை வந்து ஏத்துங்க அந்த இடத்துல. அப்படி ஒவ்வொரு நாளும் பண்ண முடியல அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்க கடை மூடிட்டு 3 கற்பூரத்தை அந்த இடத்துல வச்சு ஏத்திட்டு வாங்க. அந்த இடத்துல எந்த லாசஸும் இல்லாம மணி ஃப்ளோ ஸ்டெடியா வர ஆரம்பிக்கும். ஓகே, கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையறதுக்கு இந்த பரிகாரம் பண்ணுங்க. இது கடன்ல இருந்து நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்க ஆரம்பிக்கும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு சனிக்கிழமை அன்னைக்கும் நைட்டும் நீங்க வந்து க்ளோஸ் இருக்குல்ல, கிராம்பு அது கூட வந்து கற்பூரம், கிராம்பும் கற்பூரமும் சனிக்கிழமை அன்னைக்கு நைட்டு உங்களோட வீட்டில் இல்லை பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் வச்சு அதை பேர்ன் பண்ணுங்க. அது பேர்ன் பண்ணி முடிகிற வரைக்குமே அந்த இடத்துல உட்காந்து இது எப்படி பேர்ன் ஆகி வெளியே போதோ கரைஞ்சி போதோ அந்த மாதிரி உங்களோட கடன் பிரச்சனைகள் கரைஞ்சி போகணும். அதுக்குண்டான ஒவ்வொரு பிரச்சனைகளும் இதுலேருந்து ரிலீவ் ஆகி போகணும். நீங்கள் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினச்சி இது ஒவ்வொரு சனிக்கிழமை அன்னைக்கு நைட்டும் இந்த பரிகாரம் பண்ணுங்க. இப்ப வந்து மணி ஃப்ளோ நல்லா ஏற்பட்டு இருக்க டைம்ல திடீர்னு சடன் மணி பிளாக்கேஜஸ் ஆகுது, ஃபினான்ஷியலி டவுன் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது, கையில நல்ல காசு வச்சுட்டே இருப்பீங்க, பண வரவு எங்கேயோ லாக் ஆகுது, பர்ஸ்ல காசு இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த ரெமெடி பண்ணுங்க. இது எப்படி பண்ணணும்னா, உங்களோட பணம் வைக்கிற இடத்துல அது ஒரு இடத்துல பர்டிகுலரா வைப்பீங்கனாலும் சரி, இல்ல பர்ஸ்ல வைப்பீங்க, இல்ல உங்களோட கார்ட்ஸ்ல இருந்து தான் நீங்க பணம் எடுப்பீங்க, உங்களோட கார்டு உங்களோட பர்ஸ்ல இருக்குனாலும் சரி, நீங்க டெய்லியும் அந்த இடத்துல டெய்லி இல்லைன்னா வீக்லி 2 தடவையாவது ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்க கற்பூரத்தை அந்த இடத்துல காட்டுங்க. நம்ம நார்மலா சாமி கும்பிடுறப்ப எல்லா பக்கமும் கற்பூரம்லாம் காட்டுவோம்ல, அந்த மாதிரி உங்களோட பர்ஸ்ல தான் பணம் வைப்பீங்க, உங்களோட ஹேண்ட்பேக்ல வைப்பீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து கற்பூரம் வந்து காட்டுங்க. இந்த இடத்துல நல்ல பண வரவு இருக்கணும், பணம் பிளாக்கேஜஸ் வந்து இருக்கக்கூடாது, பண ஈர்ப்பு இந்த இடத்துல பெட்டரா இருக்கணும்னு சொல்லிட்டு வாரத்துல 2 தடவை இல்லைன்னா வந்து முடிஞ்சா டெய்லியுமே, ரொம்ப பிளாக்கேஜஸ் இருந்ததுன்னா டெய்லியுமே பண்ணுங்க. அந்த இடத்துல பண ஈர்ப்பு பெஸ்டா இருக்கும். உங்களோட மனசு கஷ்டப்படாத அளவுக்கு அந்த இடத்துல பணம் வந்து கண்டிப்பா கிடைச்சிடும். உங்களோட வேலை செய்யற இடத்துல உங்களை வந்து ரெகக்னைஸ் பண்ணணும். நீங்க ஒரு வேலையை வந்து பயங்கர எஃபர்ட்ஸ் போட்டு செய்றீங்க, ஆனா உங்களுக்கு உண்டான ரெகக்னைசேஷன் கிடைக்காமலே போயிட்டு இருக்கு, அந்த இடத்துல அது வந்து எடுத்து காட்டணும் அப்படின்ற பட்சத்துல இந்த பரிகாரம் பண்ணுங்க. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட வீட்டுல ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்னைக்கும் நீங்க காலையில ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடியா இருந்தாலும் சரி, இல்ல ஆஃபீஸ் போயிட்டு வந்தா இருந்தாலும் சரி, வியாழக்கிழமை அன்னைக்கு உங்களோட வீட்டுல உங்களோட ரெகக்னைசேஷன் உங்களுக்கு கிடைக்கணும். எப்பவுமே நீங்க செய்யற வேலைக்கு உங்களோட சேலரி இன்க்ரீஸ் ஆகணும், பண ஈர்ப்பு பெஸ்டா இருக்கணும். சேலரி இன்க்ரீஸ் ஆகிறது, இல்ல உங்களுக்கு போனஸ் இருக்குன்னா அந்த போனஸ் உங்களுக்கு நல்லா கிடைக்கிறது, உங்களோட இன்சென்டிவ்ஸ் உங்களுக்கு பெஸ்டா கிடைக்கிறது, இந்த மாதிரி பண ஈர்ப்புக்கு உண்டான வேண்டுதல் வச்சு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த இடத்துல உங்களோட பெயரும் ரொம்ப பெஸ்டாகும், உங்களுக்கு உண்டான வருமானமும் ஈர்ப்பு பெஸ்டா இருக்கும். ஓகே, இப்ப அடுத்த பரிகாரம், இது 7வது பரிகாரம். இது எதுக்காக அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு இடத்துல பணம் கொடுத்துருக்கீங்க, ஆனா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய, திருப்பி அவங்க கிடைக்க வேண்டிய பணம், உங்களுக்கு வர வேண்டிய பணம், நீங்க கொடுத்து வச்ச பணம் ஆனா வந்து உங்களுக்கு வராம பிளாக் ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த பரிகாரம் பண்ணுங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்களோட லாக்கர்ல, உங்களோட கேஷ் வைக்கிற இடத்துல இல்ல அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கேஷ் வச்சு அந்த இடத்துல
நீங்க வந்து கற்பூரம் வச்சிருங்க. நல்ல ஒரு பெரிய கட்டி கற்பூரமா இருந்தாலும் சரி, இல்ல சின்ன சின்னதான கற்பூரம் நிறைய இருந்தாலும் சரி, அந்த இடத்துல வச்சுட்டு நீங்க டெய்லியும் வேண்டுதல் பண்ணிட்டு பௌர்ணமி அன்னைக்கு அதுக்குள்ள வச்சிருந்த கற்பூரத்தை, உங்களுக்கு வர வேண்டிய பணம், உங்களுக்கு பிளாக் ஆன பணம் எந்த தடங்களும் இல்லாம உங்ககிட்ட வந்துடணும்னு சொல்லிட்டு பௌர்ணமி நாள்ல இந்த கற்பூரத்தை எடுத்து பூஜை ஷெல்ஃப்ல வச்சு பர்ன் பண்ணிடுங்க. கற்பூரம் ஏத்தி விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல உங்களுக்குன்னு வர வேண்டிய பணம், நியாயமா கிடைக்க வேண்டிய விஷயம் உங்களை ஈர்த்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும். இந்த இடத்துல வந்து டிவைன் பிளெஸிங்ஸ் உருவாகும். ஸோ இந்த பரிகாரம் நீங்க பண்ணுங்க. ஓகே, இதெல்லாம் வந்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏற்பட்டு இருந்த பிளாக்கேஜஸ்க்கு இது ரொம்ப பெஸ்டா இருக்கும்.